ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண சொல்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, 5 வயசுக்கு முன்னாடி எடுத்த குழந்தைகளா இருந்தால் 5 வயசுக்கு அப்புறம் பயோமெட்ரிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது 15 வயசுக்கு அப்புறம் கம்பல்சரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா, தாலுக்கா, போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் பேங்க் சைடில் எல்லா பக்கமும் இருக்கும். அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். அதாவது கைரேகை, கண்வெளி எல்லாமே வந்து மறுபடியும் ஃபோட்டோ எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுங்கிறத நான் இதில் காமிக்கிறேன். அது எப்படி என்ரோல்மெண்ட் ஷீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் போய் அப்டேட் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. ஏன்னா ஸ்கூலில் கேட்பாங்க கம்பல்சரி. அதனால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போய்க்கோங்க. போயிட்டு அதில் வந்து uday.gov.in அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதாவது மை ஆதார் uday.gov.in கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே செக் என்ரோல்மெண்ட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஷீட் வந்து வரும். இருங்க அந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். இந்த ஷீட்டில் இருக்கிற மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த நம்பரையும் இந்த மாதிரி டேட்டு டைமும் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும். இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கேப்சா கேட்டு சப்மிட் கேட்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு என்ரோல்மெண்ட் இஸ் ஆன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் ஷீட்டு.